ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4க்கான 6th to 12th வரைக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் தமிழ் கொஸ்டின் பார்க்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வைத்தியலிங்கம் என்பது யாருடைய இயற்பெயர்? ஆன்சர் பி, பிரபஞ்சன். நெக்ஸ்ட் கொஸ்டின், அகநானூறு எத்தனை புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு? ஆன்சர் சி, 145 புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு அகநானூறு ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 11 கீழ்க்கணக்கு நூல்களுள் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல்? ஆன்சர் சி, களவழி 40. நெக்ஸ்ட் கொஸ்டின், நீதி சிந்தாமணி நூல் ஆசிரியர்? ஆன்சர் ஏ, தேவகிரியர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழில் தோன்றிய முதல் பெருங்காப்பியம்? ஆன்சர் பி, சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் ஏ, விவேக சிந்தாமணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கோபாலபுரத்து மக்கள் நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு? ஆன்சர் பி, 1991. இதில் உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, கோபாலபுரத்து மக்கள் நூல் ஆசிரியர் யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஊரின் ஒரு பகுதி உறையூர் என்று அழைக்கப்பட்டது? ஆன்சர் சி, திருச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறள் தெளிவுரை நூல் ஆசிரியர்? ஆன்சர் டி, வ.உ.சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வளர்வானம் இலக்கண குறிப்பு? ஆன்சர் ஏ, வினைத்தொகை. வினைத்தொகை என்பது 3 காலத்தையும் குறிக்கக்கூடிய வினைச்சொல்லாகும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என 3 காலத்தையும் குறிக்கும். வளர்வானம் என்பது வளர்ந்த வானம், வளரும் வானம், வளர்கின்ற வானம் என 3 காலத்தையும் குறிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 கொஸ்டினில் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.